إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கே சகல புகழும் உரித்தாக. எம் உயிரிலும் மேலான எங்களுடைய தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் எம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எந்த விடயங்களை பின்பற்றி ஒழுகுமாறு பணித்திருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் பின்பற்றி ஒழுகுமாறும், எந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் இந்த முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள். எல்லோரும் ஒரு வெப்பமான நிலையில் சூடான நிலையில் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். ஆகவே தயவு செய்து சிரமமானவர்கள் தவிர மற்றவர்கள் முன்னால் உள்ள இடங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தூக்கம் வரக்கூடியவர்கள் இருக்கைகளை மாற்றி உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவின் மூலமாக பிரயோசனம் அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிறந்தொரு மாதத்தில் சிறந்தொரு தினத்தில் ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதத்தில் முதலாவது ஜும்ஆவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரைக்கும் புனித தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம் நல்ல விடயங்களை செய்வதற்காக வேண்டி நேர காலத்தோடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைத்திருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய அடியார்களோடு
3 விதமாக நடக்கின்றான். ஒன்று, சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தெரிவை கொடுக்கிறான், அவனுடைய சாய்ஸ். தெரிவென்றால் உலகத்தில் சிலர் ஆண்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் பெண்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலவைகள் மிருகங்களாக ஊர்வனங்களாக படைக்கப்பட்டிருக்கின்றன. சகோதரர்களே, இது அல்லாஹ் உலகத்தில் அவன் விரும்பியவர்களுக்கு விரும்பிய மாதிரி கொடுத்த அல்லாஹுடைய தெரிவு. இரண்டாவது இருக்கிறது அல்லாஹுடைய தௌஃபீக். தௌஃபீக் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு இபாதத்தை நிறைவேற்ற ஒரு மனிதன் முற்படுகிற பொழுது, எண்ணம் கொள்கின்ற பொழுது, அவனுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அவருக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைத்திருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். மூன்றாவது அல்லாஹுடைய கபூலியத். ஒரு மனிதனுக்கு இரண்டும் கிடைத்திருக்கிறது, அல்லாஹுடைய கபூலியத் கிடைக்கவில்லை என்றால் சகோதரிகளே கஷ்டம், அது நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹுடைய கபூலியத் எப்பொழுது கிடைக்கும் என்றால் ஒரு மனிதனுடைய சக்கராத்தில், ஒரு மனிதனுடைய மௌத்துடைய நிலைமை, மௌத்துடைய அடையாளங்கள், சகோதரிகளே அவருக்கு அல்லாஹுடைய கபூலியத் கிடைத்திருக்கிறது என்பதை பறைசாட்டும். அன்பினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கபூலியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்தல்வானாக. முஹர்ரம் மாதம் மலர்ந்திருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டின் 1946வது ஆண்டிலே நாம் எல்லோரும் கால் பதித்திருக்கிறோம். கிரிகேரியன், அதே போல் சகோதரிகளை லூனர் என்று சொல்லக்கூடிய 2 கலண்டர் வளமுறை எமது சமூகத்தில் இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்கு பின் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து கிறிஸ்துவர்கள் இந்த கிரிகேரியன் என்று சொல்லக்கூடிய இந்த கலண்டர் முறையை சகோதரிகளே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எமது வீடுகளிலே அந்த கலண்டர்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் திகதி இடக்கூடிய நேரத்திலே அந்த திகதிகளை தான் இட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஹுத்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளையை சகோதரிகளை நிப்பாட்டி கேட்டால் மூச்சு விடாமல் அந்த கிரிகேரியனுடைய கலண்டருடைய மாதங்களை சகோதரிகளை சொல்லி முடிப்பார். ஆனால் இந்த லூனர் சொல்லக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டு சந்திரனை மையமாக வைத்து கணக்கிடப்படக்கூடிய இந்த ஹிஜ்ரி மாதங்களுடைய எண்ணிக்கை, இந்த மாதத்தை சகோதரிகளே சொல்லுங்கள் என்றால் அதை சொல்லி முடிக்கக்கூடியவர்கள் அரிதானவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்றால் நாம் எல்லோரும் இந்த சகோதரிகளை இந்த கிரிகேரியன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனை மையமாக வைத்து நாட்காட்டியாக இருக்கக்கூடிய இந்த நாட்காட்டிக்கு நாம் எல்லோரும் விசிவாக்கம் அடைந்து விட்டோம். அன்பினியவர்களே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று சகோதரிகளை சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லுவோம்? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் தானி, ஜமாதுல் ஊலா, ஜமாதுல் ஆஹிரா, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா. சகோதரிகளே, எத்தனை பேர் இதை மனனம் விட்டு வைத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நானும் நீங்களும் எமது உள்ளத்தில் கை வைத்து கேட்டுக்கொள்வோம், எத்தனை வீடுகளில் சகோதரிகளே ஹிஜ்ரி ஆண்டின் கலண்டர் எமது வீட்டில் இருக்கின்றது? அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினால் ஒவ்வொரு மாதமும் கொழும்பு பள்ளிவாசலில் ஜமியத்துல் உலமாவும் பெரிய பள்ளிவாசலும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவர்கள் திணைக்களமும் சேர்ந்து ஏனைய உலமாக்களும் சேர்ந்து சகோதரிகளை பிறை பார்த்து ஒவ்வொரு மாதமும் கலண்டர் விநியோகம் செய்கிறார்கள். எங்களுடைய வீடுகளில் இல்லை என்றால், எமது பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இது பற்றி அறிவு இல்லை என்றால், இன்ஷா அல்லாஹ் ஹுதுபா முடிந்ததற்கு பிறகு ஜமியத்துல் உலமாவை தொடர்பு கொண்டு சகோதரிகளை அந்த கலண்டரை எடுத்து வீட்டிலே வையுங்கள். அல்லது acju.lk வெப்சைட்டுக்கு போய் அதை டவுன்லோட் பண்ணி அதை சகோதரிகளை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டிலே ஒட்டி வையுங்கள். சின்ன பிள்ளைகள், எமது வீட்டிலே வளரக்கூடிய குழந்தைகள், எமது மனைவிமார்கள், பெண்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள்.
இஸ்லாம் மார்க்கம் ஒரு தனித்துவமான மார்க்கம். சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகதி இடுவதிலிருந்தும் ஒரு மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றிலும், ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாட்டிலும் முஸ்லிம்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக, முன்மாதிரியாக எடுத்தவர்கள், அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள். சகோதரிகளே, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இந்த முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக, ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக பிரகடனப்படுத்தினார்கள். ஏனென்றால் அங்கு வரக்கூடிய கடிதங்களை பார்த்தார்கள், வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து, சகோதரிகளே, அதை மையப்படுத்தி இங்கு இப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த கிரிகேரியன் என்று சொல்லக்கூடிய அந்த கலண்டர், அந்த நாட்காட்டி திகதி தான் அங்கே பதியப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோடு ஆலோசனை செய்தார்கள். நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எங்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்ற தனித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஹிஜ்ரியை மையப்படுத்தி எமது மாதங்களை நாங்கள் திகதியிட வேண்டும், நாட்களை திகதியிட வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள். கடைசியாக முடிவு வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற அந்த ஹிஜ்ரத் நிகழ்வை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிப்போம், முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதமாக நிர்ணயிப்போம் என்று முடிவெடுத்தார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஹிஜ்ரத் என்ற இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற மிக பெரும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தின டேர்னிங் பாயிண்ட், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு, முஸ்லிம்களுடைய எழுச்சிக்கு மிகவும் வித்திட்ட ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. இஸ்லாம் பாடத்திலே நாம் எல்லோரும் படித்திருப்போம். ஆனால் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு முஹர்ரம் மாதத்தில் நிகழவில்லை. ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இடம்பெற்றது. ஆனால் ஏன் முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதமாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள்? அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கான பதில் என்னவென்றால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ஹிஜ்ரத் சென்றாலும் ஹிஜ்ரத்துக்கான முன் ஆயத்தத்தை ஹிஜ்ரத்துக்கான பிரிப்பரேஷனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திலிருந்து செய்ய தொடங்கினார்கள். முஹர்ரம் மாதத்திலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். யாரை நண்பராக எடுப்பது, யாரை வழிகாட்டியாக எடுப்பது, இடைநடுவில் எங்கே தங்குவது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்ட மாதம்தான் முஹர்ரம் மாதம். அதனாலதான் சகோதரிகளே, முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதமாக பிரகடனப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஃலலுஸ் ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். தோழர்களே, ரமலானுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு என்ன தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் நபி அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையை பாருங்கள். அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பு என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வாய்ப்பு எமக்கு எட்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் எம் எல்லோருக்கும் ஒரு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும் சகோதரிகளை, சில சீசன் காலத்தில் சில ஷாப்ல என்ன செய்வார்கள், ப்ரமோஷன் போடுவார்கள், ஆஃபர் போகும். அங்க எல்லாரும் என்ன செய்வோம், அந்த திகதியை மார்க் பண்ணி எந்த ஷாப்ல ப்ரமோஷன் போகுது என்று தேடி போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
அன்புக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் நோக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் ஏனைய மாதங்களில் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அல்லாஹ் பன்மடங்கு கொடுக்க அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறார். உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்வது சுன்னத். அதிலும் மிகவும் முக்கியமான ஒரு நோன்புதான் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்தில் நோக்கப்படும் நோன்பு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை சந்திக்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு அங்கு பார்த்தார்கள், சில மக்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த நைல் நதியிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இந்த பதிலை கேட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றிக்காக இந்த யூதர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் இவர்களை விடவும் நாங்கள் மிக ஏற்றமானவர்கள். நாங்கள் 10வது தினத்தில் நோன்பு நோற்றுக் கொள்வோம் என்று சஹாபாக்களை, சகோதரிகளை ஆர்வப்படுத்தி நோன்பு நோட்டார்கள். நபி அவர்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களுடைய ஐடென்டிபிகேஷனை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தனித்துவம், வணக்க வழிபாடுகளில் ஒருபோதும் எந்த கலாச்சாரத்துக்கும் நாங்கள் ஒப்பாக கூடாது. அதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைன் பகைது, நான் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் 9வது தினமும் நோற்றுக்கொள்வேன் என்று சஹாபாக்களுக்கு கூறினார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு சகோதரிகளே, அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அன்பினியவர்களே, அதனால 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நோன்பு நோற்றுக்கொள்ள நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள், ஒருவரால் 9வது தினத்தில் நோக்க முடியாவிட்டால் 10வது தினம் 11வது தினத்தில் நோற்றுக்கொள்ளுங்கள். இன்னொருவர் இருக்கிறார், பலகீனமானவர், பிசிக்கலி மென்டலி அவர் ஒரு பலகீனமானவர், உடல் பலகீனமுற்றவர். இவரால் ஒரு தினத்தில் மட்டும்தான் நோன்பு நோக்க முடியும். ஆஷுராவுடைய தினத்தில் மட்டும்தான் இவரால் நோக்க முடியும் என்றால் சகோதரிகளே, அவருக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு நோன்பு நோற்றாலும் போதுமாக இருக்கும் என்று. ஆனால் இன்ஷா அல்லாஹ் 9, 10 நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் பல நிகழ்வுகளை அல்லாஹ் நடாத்தாட்டினான். சில சந்தோஷமான நிகழ்வுகளும் நடைபெற்றன, சில கவலையான நிகழ்வும் நடைபெற்றது. சகோதரிகளே, எமக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவுடைய களத்திலே ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுன் வயிற்றுக்குள் இருந்து வெளியேற்றப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் பெரும் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அன்பினியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்துவது? இபாதத்துகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, இஸ்லாத்திலே சொல்லப்படாத விடயங்களை கொண்டு அல்ல. இபாதத் என்றால் நோன்பு நோற்பதை கொண்டு கண்ணியப்படுத்துங்கள். வளமையாக செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டு கண்ணியப்படுத்துங்கள். சகோதரிகளே, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் கருத்து வேற்றுமையை விட்டு விடுங்கள். முரண்படுவது, பிணக்குகளில் ஈடுபடுவது, பிரச்சனைகளில் ஈடுபடுவதை இந்த முஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக தவித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் தவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தை விசேஷமாக சொல்கிறார்.
உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள், அந்த காலத்தில் குறைஷிகள் கூட, மாற்று மத சகோதரர்கள் கூட முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டால் ஆயுதங்களை எல்லாம், வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவர்களுடைய ஸ்டோர்ஸ்ல வைத்து மூடி விடுவார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் கூட இந்த முஹர்ரம் மாதத்துடைய கண்ணியம் இருந்ததென்று உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். 4 மாதங்கள் இருக்கின்றன அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். ஒன்று முஹர்ரம், இரண்டாவது துல்கஅதா, மூன்றாவது துல்ஹிஜ்ஜா, 4வது ரஜப் மாதம். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இந்த இஸ்லாமிய வருடத்தின் 1வது மாதம் என்பது ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை மையப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒன்று என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஹிஜ்ரத் என்பதும் இந்த முஹர்ரம் மாதத்தோடு, ஹிஜ்ரி ஆண்டோடு தொடர்படுகிறது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே சகோதரர்களை நாம் எல்லோரும் படிப்பினையாக எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய உலகத்திலே டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சகோதரர்களே AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியினால் மனிதர்கள் நல்லவற்றையும் செய்கிறார்கள், தீயவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிய கண்டுபிடிப்புகள், டெஸ்ட் டியூப் பேபி சொல்லக்கூடிய சகோதரர்களே, IVF, இப்படி உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அறிவினால் மனிதன் இன்று பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, பாலைவன காலத்தில், ஒட்டக காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தினால், ஹிஜ்ரத்துடைய அந்த பிளானிங், திட்டமிடல், பிரிப்பரேஷன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு மிக பெரும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்களுடைய அவல நிலை எமக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அங்க என்ன நடக்கிறது? ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாக்களிலே பார்த்து சிலர் கவலைப்படுகிறோம், சிலர் குழுக்களாக இருந்து பேசுகிறோம், பேஸ்புக்கில், சோசியல் மீடியாக்களிலே சில கமெண்ட்ஸ் கொடுக்கிறோம். இன்னும் சில உள்ளங்கள் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு நாடு, ஒரு முஸ்லிம் கண்ட்ரி, அந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய ரைட்ஸ், உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, சொத்துக்களை, பொருளாதாரங்களை இழந்து சகோதரிகளே வீதியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈமானிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சகோதரிகளை போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சூழ 7-8 நாடுகள், அந்த நாடுகள் மௌனமாக இருக்கிறார்கள். ஒன்று, அவர்களால் இந்த விடயத்திலே இன்டர்வியூ பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். ஒன்று சகோதரிகளே, இந்த பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு கொடுக்க முடியாதோ, அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய ஆட்சியையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொண்டு மௌனியாக இருந்து விடுவோம் என்பதோ அல்லாஹ் மிக அறிந்தவர். சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்விலே நமக்கு படித்து கொடுக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் குறிப்பாக எமது வாழ்க்கையிலே திட்டமிடல் இருக்க வேண்டும், பிளானிங். ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு டைரி எடுத்து திட்டமிடல் இட்டுக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரி 1446வது ஆண்டில் கால் பதித்திருக்கிறேன். இந்த வருடத்தில் எதை சாதிக்க போகிறேன்? சமூக ரீதியாக, ஈமானிய ரீதியாக, இபாதத் ரீதியாக, பண்பாடு, கலாச்சார ரீதியாக என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்? வளமை போன்று கடந்த காலத்தில் இருந்ததை போன்றுதான் சுபஹுடைய தொழுகை இல்லை, அஸ்ருடைய தொழுகை இல்லை, 5 நேர ஜமாத்துடைய தொழுகை இல்லை, மற்றவருடைய குறைகளை பேசுவது, சோசியல் மீடியாவை மற்றவர்களுடைய குறைகளை விற்பனை செய்யக்கூடிய மார்க்கெட்டா பயன்படுத்துவது, அஹ்லாக் நல்ல குணம் இல்லை, யாரை பார்த்தாலும் புன்னகைப்பதில்லை, எல்லோருடன் கடுகடுப்பாக இருப்பது, கடினமான வார்த்தையை பேசுவது, அயல் வீட்டுக்காரர்கள் நேபஸ், அயல் வீட்டுக்காரர்களோடு எந்த நாளும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருப்பது, பிளட் ரிலேஷன், நெருங்கிய உறவினர்கள்
சொத்துக்காக வேண்டி, சிறு சிறு பிரச்சனைக்காக வேண்டி என்று சகோதரிகளே, சிலத்து ரஹம், இரத்த உறவுகள் சின்ன பின்னமாகி சகோதரிகளே ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், குறிப்பாக தந்தைமார்கள் விதியோரங்களிலே மற்றவரிடத்திலே யாசகம் கேட்கிறார்கள், தொழில் கேட்கிறார்கள். சிலருக்கு வெக்கம் வந்து ஊரிலிருந்து சகோதரிகளே வெளியூர்களுக்கு சென்று அங்கே சிறு சிறு தொழில்களை செய்துவிட்டு தன்னுடைய மனைவிக்கு பணம் கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் வெக்கப்பட்டு தன்னோடு பிறந்த சகோதரியுடைய வீட்டிலே உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்து அங்கே வாழ்கிறார்கள். அன்பினியவர்களே, அல்லாஹ் எம் எல்லோரை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுடைய விஷயத்திலே நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஒரு திட்டமிடுங்கள். ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுடைய கடமை இருக்கிறது, அதில் நான் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அதில் நான் என்ன செய்வது என்று திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அன்பினியவர்களே, முதலாவது பிளானிங். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வோடு உறவை சீர்படுத்துங்கள். அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவை சீர்படுத்துங்கள். எந்த சமூகம் ஆத்மீகத்தோடு, ஸ்பிரிச்சுவலோடு எந்த சமூகம் பயணிக்குமோ அந்த சமூகத்தை யாராலும் மிகைக்க முடியாது. சகோதரிகளே, இன்று அந்த நாட்டிலே அந்த மக்கள் உரிமைக்காவணி போராடுகிறார்கள். நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், கஷ்டத்துக்கு பின்னால் அவர்களுக்கு இலேசு இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, with hardship come ease. சகோதரிகளே, கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் இலேசை அல்லாஹ் கொடுப்பார். ஹிஜ்ரத்துடைய பயணம் நமக்கு தெரியும். 10 வருடம் மக்காவிலே கஷ்டப்பட்டார்கள். சில சஹாபாக்கள் மாமிசத்தை சாப்பிட்டார்கள், இலை கொலைகளை சாப்பிட்டார்கள். ஷஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் 3 வருடங்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். உணவு ஒன்றுமே கொடுக்கவில்லை சகோதரிகளே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? மாற்று மத சகோதரருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை குறித்தும் நல்ல எண்ணத்தை போட்டான். ஏனென்றால் நபி அவர்கள் மாற்று மத சகோதரர்களோடு நல்ல உறவை வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே கைட்னராக எடுத்தது முஸ்லிம் அல்ல, ஒரு நன் முஸ்லிம்ஸ், மாற்று மத சகோதரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக கைட்னராக எடுத்தார்கள். அங்கே நபி அவர்கள் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் மாற்று மத சகோதரர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அபூ ஜஹில் 3 வருடத்துக்கு பிறகு சொன்னார், இன்றைய தினம் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பூண்டோடு ஒழிக்க போகிறேன் என்று. என்ன ஆச்சரியம் தெரியுமா சகோதரிகளை? அங்கிருந்த சில சகோதரிகள், மாற்று மத சகோதரர்கள் குரல் கொடுத்தார்கள். இப்னு முத்இம், அபுல் புக்தார் சொன்னார், அபூ ஜஹில், ஒரு காலமும் நாங்கள் உடன்பட மாட்டோம். முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பூண்டோடு ஒழித்தால் உறவுகளைத்தான் நீங்கள் ஒழிக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ் மற்றவர்கள் மூலமா குரல் கொடுக்க வைத்தார். இன்று நாங்க பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பார்த்து சில மாற்று மத நாடுகள், மாற்று மத சகோதரர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியான உறவுகளை அல்லாஹ் சகோதரிகளை ஏற்படுத்துகிறான். ஏன்? நாங்கள் எம்மை சூழ இருக்கக்கூடிய பன்சாலையாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், அவருடைய பொறுப்புதாரிகள், தலைவர்களோடு இறுக்கமான உறவை வச்சுக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஆகவே பிளானிங், திட்டமிடல், அல்லாஹ்வோடு இறுக்கமான உறவு, மாற்று மத சகோதரர்களோடு இறுக்கமான உறவு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு ஏனைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதை சரியாக நிறைவேற்றுங்க. லாஸ்ட் கடைசி விஷயம், வஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா வ மின் ரிபாத்தில் கைல். அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டான், உங்களிடத்திலே பாதுகாப்பு படையை விஸ்தீர்ணமாக வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் எத்தனையோ விஷயங்களை முயற்சிக்கிறோம். வயலன்ஸ், நான் வயலன்ஸ் சகோதரர்களே, நான் தீவிரவாதத்தை தூண்டவில்லை. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களிடத்திலே சகோதரிகளை ஒரு பாதுகாப்பு அரண் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன், நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், மிக பெரும் ஒரு தியரி அல்லாஹ் சொல்கிறான். وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُمْ مِنْ قُوَّةٍ وَمِنْ رِبَاطِ الْخَيْلِ. அந்த காலத்தில் ஒட்டகங்கள், குதிரைகள் தான் மிக பெரும் ஆயுதங்கள் சகோதரிகளே. அதனால அல்லாஹ்
ஒட்டகம், குதிரை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த காலத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு சகோதரர்களே டிஃபென்ஸுக்குரிய ஏற்பாடுகளை, பாதுகாப்புகளை, சட்ட விதிகளை பேணி அதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எமக்கு தேவையாக இருக்கிறது அது, அன்புக்குரிய சகோதரர்களே. ஆகவே இந்த முஹர்ரம் மலர்ந்திருக்கிறது, இந்த படிப்பினையை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, மத நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அந்த பலஸ்தீன மக்களுடைய அவல நிலையை அல்லாஹு தாலா தொடைப்பானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய